அடிக்குது நல்லா மொட்டடி அடிக்குது. ரொம்ப பார்த்தா 16 அடி வச்சிருக்கா. ஆனால் பிடிச்ச குஞ்சு பார்த்தா இத்திரூண்டா இருக்கு. என்னடா அது, இது என்னடா மீன்? அந்த பழத்தில் புள்ளட்டுண்ணே நம்பிக்கிறமா இருக்கே. இது யார்ட்டு வீடுனே இது? இங்கே எப்படி ஸ்பாட் கண்டுபிடிச்சிங்க? எல்லார் வீட்டுக்கும் 10 கிலோ மீன் கொண்டு போகணும். இந்த புழு திங்குமா? ஆத்து புழு திங்க, இந்த வெள்ளை கலர் புழு திங்கான்னு சொல்லுவாங்க. வெள்ளை புழு எல்லாம் அடிக்குது. அங்கே உள்ள ஏற்றி விட்டேன் சந்துரு. இங்கே மண்ணல்ல இருக்காரா அந்த அங்கிட்ட ஓரத்தில், அந்த ஓரத்தில் மேஞ்ச மாதிரி இருக்கு. இதில் விட்டுறா, அதில் ஏற்றி விட்டாங்க. இந்த விட்டு இந்த மண் கருப்பு மண் கட்டு கரும்புல இந்த ஈரத்துக்குள்ள அங்கேயே இருக்கு. என்னண்ணே நடு காட்டுக்குள்ள வந்திருக்கோம் மீன் பிடிக்க. எந்த ஊர்னே இது? போட்டோம் போவோம். அந்த மரத்தில் முங்கெல்லாம் நிறையா கிடக்குல, ஆள் யாரும் வர முடியாமல் அப்படியே வந்து வச்சிருக்காங்க. இருக்காரு எத்தனை கிலோமீட்டர் சந்திர? 2 கிலோமீட்டரா? அண்ணா 2 கிலோமீட்டர். எங்கப்பா எனக்கு ஒரு வேட்டை. கடைசியாக அம்மாயை வந்து சேர்ந்தாச்சு. எங்கண்ணே இதே ஸ்பாட்டா? ஊர்பட்ட மரம் இருக்கு. ஒன்றுமே முங்கு நிறையா கிடக்குது. அதனால் நம்ம வந்து அணை கொடுக்குற முங்கு கிடைக்கும், அதை எடுத்து குடிச்சிட்டு வருவோம். அண்ணே மரத்தில் ஏறலாம் வேணாம், இங்கே ஊர்பட்ட அணிமுங்க கிடக்கு. இங்கே வாரு, மரத்தில் ஏறினா கூட இவ்வளோ முங்கு இருக்காது. என்ன நல்லது, அருமையான முங்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மீன் பிடிங்க, நான் வந்து முங்கு குடிச்சிட்டு வரேன். வந்ததுக்கு அணிமுங்க வெட்டியாச்சு. அணிமுங்க தான் இருக்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும். என்னண்ணே சத்தம்? அணிமுங்க என்ன வேமா வாங்க. என்ன சந்திர ரெடி ஆச்சா? மீன் தூண்டி படுத்தினா கம்போட இருக்கிற, ஆனால் உள்ளே இப்போ தூண்டி என்ன இறக்கவே இல்லையா? மாடெல்லாம் வேறு வெறிச்சு வருது அங்கிட்ட இருந்து. இந்த கிட்ட பாரு எவ்வளோ பெரிய கம்பா இருக்கு. பின்னாடி மாடு வருதா சந்திர? அது இறங்குது பாரு, ஆழத்தை பார்த்துங்க. ஆழம் காமிக்குது பாரு. எங்கண்ணே மேடு பள்ளம் இப்போ தெரிஞ்சிடும். இந்த மாட்டை ஃபாலோ பண்ணிக்க சந்திர. அங்கே மேடு நினைக்கிறேன், அந்த செடி இருக்க இடம், அந்த மேடு இது பள்ளம். ஆனால் கிளச்சிருச்சு. மாட்டை ஃபாலோ பண்ணிக்க. எங்கே ஆழம் எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஆழம் அந்த இறங்குது பாரு. இந்த மாட்டை பார்த்துக்கணே. அவளை அதுக்கடுத்து ஆழம்பலம் போல, அந்த மேலே ஏறி சார். அது மட்டும்தான் பள்ளம் போல. 2 பள்ளமாக இருக்குண்ணே. அவங்களாம் குடிக்கிறேன், நான் மட்டும் தான் குடிச்சிருக்கேன். டேஸ்ட் செம்மையாக இருக்கும், குடிச்சு பாரு. அன்னைக்கு நல்லா கிடச்சிருக்கு அந்த மரத்தில். அது அப்போனா முங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முங்குலாம் வெட்ட தேவையில்லை. இந்த மாதிரி போனோம்னு வச்சுக்க, இந்த கரையில் இருக்க பனைமரத்தில் ஆளுக்கு ஒரு 5 முங்கு குடித்தாலே போதும். மரம்லாம் ஏற தேவையில்லை. மீன் ஆட்டத்தின் மீன்
பூண்டு குச்சி வேணுமா? பூண்டு குச்சி உள்ள ஆ இல்லை ஊண்டு குச்சினா கட்டி விட்டு தொங்கட்டலாம்னா இந்த குச்சி தரேன் ஊண்டியால் தொங்கட்டலாம்னா. சந்திரனி என்ன பிடிக்கலன்னா இப்போ சந்திரன் சரியாக 1 மணி. ஒரு மணிக்கு 1 மீன் தான் பிடிச்சிருக்குறோம். அங்கிட்டு மீன் பிடிச்சிட்டே இருக்கேன். நான் நுங்கு அணிமுங்கு வெட்டி குடிச்சிட்டே இருக்கேங்க. நான் முதல் ஸ்பாட்டில் மீன் எதுவும் கிடைக்கல, அதனால் 2வது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அஜய் ஆட்டை எல்லாம் கூப்பிட்டு வந்தால் எப்படின்னா கிடைக்கும். இன்னும் 1 மீன் பிடிக்கல. நானா ஒரு மீன் பிடிச்சி நீ பிடிச்சது மீன் சொல்ல தயவு செஞ்சு. வந்ததுக்கு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. கம்மாயில் சில மீன் சின்ன சின்னமாக கிடச்சிட்ருக்கு. இப்போ மொத்தமே பார்த்தா 1 மணி நேரத்துக்கு 3 மணி தான் பிடிச்சிருக்கோம். இது வந்து 4வது மீன். ஆடியர் சார் வருத்தப்பட வேணாம். எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா பார்த்துங்க எப்படி கெட்டப்பில் போயிட்டுருக்காரு. இன்னைக்கு மீன் பிடிக்காம கிளம்ப மாட்டார். அண்ணன் இப்போ இறங்கிறார் கொஞ்சம் நேரத்தில் உள்ள. ஒரு 2-3 வாரம் தண்டினே. இதே இப்போதைக்கு ஹையஸ்ட் பெருசு இருக்கிறதுல பிடிச்சது. நீ என்னன்ற வில்லு மல்லித்து வச்சிருக்க கையில் மாட்டிடுறாங்க. வீட்டில் பொழுது ஒரேன்னு வந்துருக்கு. சொன்ன மாதிரி ஒரு பெரிய மீனை பிடிச்சினேன் உள்ள போனதுக்கு. அடிக்குது நல்லா மொட்டடி அடிக்குது. அந்த அந்த மண்பாதையில வா. கோயில் ஒட்டினாப்புல வருதா ஒரு மண்பாதை இதுலேயே வா. சச்சான மீன் அண்ணே. என்னண்ணே மீன் மூத்திரக்கழி மூத்திரடிக்க வச்சுட்ட கடைசியில் மீன். அடுத்த பரிச்சு அடுத்து வேட்டை ஆரம்பம். அந்த மண் ரோட்லயே வா. மண் ரோட்லயே வா. இருக்கியா பையன் முடியா மண் ரோட்லயே வா. அதான் டயரில் படுத்து இருக்கிறேன். அவ்வளோ நம்ம டீமு புதுசு பெரிய மீன் பிடிக்கும். நம்ம டீமை இறக்கியாச்சு. புது டீம் ரெண்டு பேரும் இறக்கியிருக்கு நம்ம டீம் ஆள். இப்போ அடுத்த மீன் பிடிக்கிறதுக்கு வா. களத்தில் இறங்கி சக்தி வேமா வா. 2 பேரும் பண்ணி பெரிய பெரிய மீனாக பிடிக்கணும். கம்பு பார்த்தா 16 அடி வச்சிருக்கா. ஆனால் பிடிச்ச குஞ்சு பார்த்தா இத்திரூண்டா இருக்கு. என்னடா இது என்னடா மீன்? கம்புக்கு மீனுக்கு சம்மந்தம் இல்லையே. எடுப்பா இங்க கம்மாய்க்கு வர போதா தப்பிக்கிட்டு. நானும் இருக்கு 1 நிமிஷம் அங்கிட்டு குறை வச்சு கிடக்குது. தம்பி அவன் போட பத்தியா கண்ணை கலக்கிட்டேன். அதான்டா எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துருக்கேன். அது ஒரு இது. அது எந்திரிக்க எந்த வேலையும் பார்க்காது. பாயிண்ட் வரட்டுமா? இப்போதான் விரும்பாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரி. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குஞ்சு பிடிச்சேன். அதுக்கடுத்து கொஞ்சம் சைஸில் பிடிச்சிருக்கேன். அப்படியே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பிடிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து 3 தான் கப்பலுக்கு வழி இருக்கு. என்னாச்சு குத்தி பிடிச்சா? சாக்கு 5 இருக்கு. தண்ணிக்குள்ள போயிடாம ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ இறக்கணுமா? ஆமாம் இனிமேல் 2 வீடியோ அடுத்து 4 வீடியோ அப்படியே போக இறக்கிட்டே இருக்கான். பழக்கத்தை உண்டாக்கிருக்கலாமோ? பெருங்கொண்டாலாம் இருக்கு. ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சா கூட நிறைய பயிர் ரொம்ப இருக்குமே நேரம். அந்த ஒரு பெரிய மீன் எடுத்துடல. அதுவும் சக்தி கிடைக்குதா? சக்தி கிடைக்குதுண்ணே. போட்டோன்னே கிடைக்குதுண்ணே சக்திக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காத்து காடுதுண்ணே. இனிமேதே மீன் நல்லா கிடைக்கும். போட்டி யார் அதிக மீன் பிடிக்கிறான்னு போட்டி. கடைசி 1 மணி நேரம் அதிகமாக மீன் பிடிக்கிற 100 ரூபா காசு கொடுத்துருவானு. அம்மாக்கு வெறி. அதிகமாக பிடிக்கிற அளவுக்கு கொடுக்கணுமா? அப்போ நான் கொடுக்க மாட்டேன்.
நம்ம புடிங்கி போட்ட மீன் செத்து போச்சுக்காது. ஏய் அது உழுவடா, இது குறவடா. என்னது இது குறவை குறவடா இது கட்ட மீன் பிடிக்க வந்துருக்கே எப்படி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நம்ம பிடிச்ச மீன் தானே, உழுவதானே, கண்ணை தானே அமைதியா இருக்கு, தூண்டி வாயில போட்டு எடுத்துருக்கு தானே. ஆமாண்ணே நான் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது, மீன் வரவே இல்லை ரொம்ப நேரமா. பெருசா இருக்குனே பயப்படுது. வீடியோ எடுத்தா மீன் வர மாட்டேங்குது. நம்ம வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு முங்காட்டே இருந்தாட்டே மீன் வருது. என்னது பெரிய மீனை பிடிச்சிட்டியா? தூக்கி போடு, அங்கிட்டு தூக்கி போடு, எனக்கு நேரம் தூக்கி போடாதரா. செத்துருச்சுடா, முரட்டு உழுவ பிடிச்சிருக்கேன். சார் சந்துருவா அஜயகுமார் ஒரு மீன் பிடிச்சாண்டா, அடியே வீட்டில் விட்டுட்டா, அடியே சொன்ன மாதிரி ஒரு மீன் பிடிச்சாண்டா. அந்த பையிலே போடுற, அப்புறம் என்ன கொடுக்குறா? இந்தா போடு. டேய் இதெல்லாம் அப்படியே போடுறா, நறுக்கி தலை நறுக்கிட்டு போறா. மேலே வர அது செத்துருச்சு. கட் பண்ணாதே மீனே பெருசு பெருசாக மாட்டுது. வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா வர மாட்டேங்குது. சரியான முரட்டு என்ன ஒழுங்கா மாட்டல ஓரத்தில் சும்மா லைட்டாக இது நரம்புல மாட்டின மாதிரி இருக்கு. வாய் நரம்புல மாட்டி இருக்கு. இதா வாய் நரம்புல மாட்டி இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் மீன் போய் அனாமத்தா கிடக்கு. மீன் இழுத்துட்டு போகுது. அடி கொஞ்சம் ஒரு மீன் இழுத்துட்டு போகுது சாக்கா. அதானே வெயில் கம்மியாயிருச்சுண்ணே, மழை வரப்போகுது. இனிமேட்ட மீன் நல்லா கிடைக்கும். மீன் இருக்குது, சாக்கில் கட்லா மீன் நிறையா இருக்குங்களா. கட்லா, ரோகு, விரா மீன் எல்லாமே உள்ளே தான் கிடக்கு. மிரண்டு பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்குது பாரு. ஒரு சாக்குக்குள்ளே மீன் தான் நிற்கணும். வேட்டை பெரிய வேட்டை மீன். எல்லாம் துணியில் சுற்றியாச்சு, இல்லை தூட்டிட்டு போவோம். அவரா சும்மாடா இருக்கு. நான் ரொம்பலாம் கட்டல, லைட்டாக தான் கிடைச்சிருக்கேன். இதை கொண்டாந்து மண்டை நெட்டிக்கு தண்ணி போடுறது. நான் அந்த பையில புழு இருக்குன்னு நினைக்கிறேனே, அந்த வெள்ளை கலர் கவர்ல இருந்துடா. மீன் பிடிச்ச சண்டருக்கு வந்து பொன்னாடி வருது. தண்ணி விழு கீழே ஊற்று, அவ்வளோதான். தண்ணி ஊற்றுற மீனை ஓடி ஊற்றுறாத, கொத்தா பிடிச்சி தண்ணி ஊற்றுற. எப்படி தண்ணி ஊற்றுற? அப்படி தண்ணி ஊற்றுறியா? எப்படி ஊற்றியா? தண்ணி டே பெரிய மீன் அடிச்சிருக்கா. அஞ்சு வாடுறா டே, தவி விழுந்துருக்குறா பெரிய மீன். சாக்கில் வந்து வச்சுன்னு தெரியல. அது வேற தண்ணியே நிறைய ஓப்பன் பண்ணி காட்டுறா. 10 கட்டலாம் அந்த இடம் உள்ள அந்த மீன் இதில் போட்டு எல்லாருமே புரியுது. சத்தி ரோகு இது நீ உள்ளாட பாரு. அந்த வெள்ளை கலர்ல இருக்க ராமீன் வந்து பக்கத்துல இருக்காது. ராமீன் எங்கனே ரோகு இந்த இருக்காரு, அந்த ரோஸ் கலர்ல இருக்காரு, அதே ரோகு. வேணா கீழே போட்டு சொல்றேன். இந்த கருணை போட்டு பத்து கிலோ மீன் பிடிச்சாச்சா அன்னைக்கு. சிலேபித்து நிறையா இருக்கும் இல்லையே. இப்போவா அவ்வளோதான், மீன்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ ஒரு மீன் பிடிச்சிருக்கா? 7 கிலோவா? 7 கிலோ. இதை நான் வெட்டி போட்டு குடிச்சேன். அணிமுங்க எவ்வளோ பாருங்க, எப்படி போட்டிருக்கேன் இல்லையா? 5 அணிமுங்கு அம்மா டேஸ்ட் இருந்துச்சு. அவ்வளோ எல்லாரும் வீட்டுக்கு போவோம். மீன் இன்னைக்கு பிடிச்சி எல்லாம் டயர்ட் ஆகிட்டா போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியது.